இன்ஜெக்ஷன் போடலாமா என்று கேட்டால் இன்ஜெக்ஷன் ரெண்டு வகையான இன்ஜெக்ஷன் இருக்கு. ஒன்று அவங்களுக்கு உடல் சக்தியை ஏற்படுத்தக்கூடிய நியூட்ரிஷன் சம்பந்தமான இன்ஜெக்ஷனாக இருந்தால் அந்த இன்ஜெக்ஷன் உலமாக்கள் சொல்றாங்க உணவை போல தானே. ஒரு வீக்காக இருக்கிற ஒரு ஆளுக்கு நியூட்ரிஷனை உடம்புல ஏற்றுறது அவருடைய உடலில் அந்த சக்தியை உண்டாக்குவது. எனவே அது உணவை போல இருப்பதனால் அதுக்கு நோன்பு முடியும். இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு நரம்போடு சம்பந்தப்பட்டது, வயிற்றுக்குள்ள போகாது. அப்படியான இன்ஜெக்ஷன்களை பொறுத்தவரையில போடலாம். இப்போ உதாரணமாக பல்லு புழுங்குறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, நோன்பு முடியும் அதால? இல்லை. பல்லு புழுங்குறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவதால நோன்பு முறியாது. அல்லது ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு டியூமர் ஒன்று, ஒரு கட்டி ஒன்று இருக்கு, அதை வெட்டணும், டாக்டர்கிட்ட போனால் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு அதை வெளியே கரைக்கிறதுக்காக வேண்டி. ரைட். இப்போ இந்த நேரத்தில் இந்த இன்ஜெக்ஷனால நோன்பு முடியுமாண்டால் நோன்பு முறியாது. அப்போ மருத்துவ ரீதியாக உள்ள பல விஷயங்கள். அதே மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்றது. இன்ஹேலர் ரெண்டு வகையா இருக்கு, அப்படிதான் டாக்டர்? ஒன்று கேஸ், இன்னும் ஒன்று டேப்லெட் போட்டு இன்ஹேல் பண்றது. அந்த கேப்சூல்ஸ் இருக்கு, அதை உள்ள போட்டு இன்ஹேல் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அது போகும், அந்த கேப்சூல்ஸில் உள்ள சின்ன சின்ன அந்த மைனூட்டாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் உள்ளுக்கு போகும், அது நோன்பு முறிக்கும். கேஸாக இருந்தால் அந்த இன்ஹேலரின் மூலம் நோன்பு முறியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.